டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கேசிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஆல் போர்டுக்கு 6 வரும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருந்தோம் நண்பா. அதே மாதிரி இன்றைக்கி ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஒரு இன்னிங் தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஏபிபிசிக்கு வந்து ஒரு 51, 56, 01, 06 தான் மெயினாக கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் நண்பா இன்றைக்கும் வந்திருந்தது. ஏசிக்கு 56, பிசிக்கு 0 பாஸ் தான் நண்பா. ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் நல்ல பாஸ் தான். ஆனால் 3 டிஜிட் தான் நண்பா மிஸ் ஆயிடுச்சு. அதாவது 956 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 901 தான் மெயினாக கொடுத்துருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு வந்து 506 நண்பா. ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு நண்பா. பரவாயில்ல நண்பா, நம்ம இன்றைக்கி கெஸிங்க பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து ஒரே ரூட்டு தான் நண்பா, அதை மட்டும் டக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வீக்லி சார்ட்டில் போன வாரம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 247 நண்பா. போன வாரத்துக்கு முந்தின வாரம். சரிங்களா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் 247. சரிங்களா? இந்த 247 இங்கே இருக்கும். சரிங்களா? இந்த 247 இங்கே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த எண்டுலேருந்து 2 நம்பர் வரும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் வந்து 92 பார்த்தீங்கன்னா இங்கே 47ன்னு ஃபுல் பவரில் வச்சுருந்துருப்பான். சரிங்களா? 2 நம்பராக வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இதே மாதிரி வந்திருந்தது இந்த 478 நண்பா. சரிங்களா? இந்த 478 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கேன்னா 478. சரிங்களா? அப்போ வந்து இந்த எண்டு ஆப்போசிட் எடுக்கும்போது இந்த பக்கம் இருந்து 2 நம்பர் வந்தது. இப்போ இந்த எண்டுலேருந்து ரிசல்ட் வரும்போது இந்த 987. சரிங்களா? இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு 2 நம்பர் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம், பவர்லேயும் வரலாம். நான் நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 247 இந்த 247க்கு இங்கே 3 டிஜிட்டு அப்படியே ஒரு 3 நாள் கேப்பில் மேலே பார்த்தீங்கன்னா 478 நண்பா. சரிங்களா? ஒரு 3 நாள் கேப்பில் 478. அதே மாதிரி மறுபடியும் ஒரு மேல் நம்பர் 3 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 916 நண்பா இந்த கிராஸுக்கு. சரிங்களா? அதாவது இந்த எண்டுலேருந்து எடுத்தால் இந்த 916 ஸ்ட்ரெயிட்டாகவே வரலாம் நண்பா. சரிங்களா? அப்படி இல்லைன்னா அதாவது புரிஞ்சுங்களா உங்களுக்கு, இந்த இதில் 247, 247 அதே மாதிரி 3 வாரம் கேப் விட்டு இந்த நம்பர் இந்த உள் நம்பரில் இருக்கிற ஏ போர்டுக்கு வந்து 478 ரிசல்ட் வச்சுருந்துருப்பான். சரிங்களா? அப்போ மறுபடியும் ஒரு வேளை இந்த 3ஆவது வாரம் ரிப்பீட் ஆச்சுன்னா இந்த மறுபடியும் 3 நாள் மேலே போட்டிங்கன்னா 3 வாரம் கழிச்சு மேலே போட்டால் மேலே இருக்கிற 916 அப்படின்னா 619 ஸ்ட்ரெயிட்டாகவும் கொடுக்கல நண்பா. சரிங்களா? ஒரு வேளை ஆப்போசிட்டில் எடுத்தாங்கன்னா இந்த நம்பர் இந்த எண்டு இந்த 592 அப்படி இல்லைன்னா 295 நண்பா. சரிங்களா? இதில் மோஸ்ட்லி இந்த 2 நம்பர்லேருந்து தான் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து சிங்கிள் போர்டு மட்டும் பார்த்துட்டு நம்ம கெஸிங் போயிடலாம் நண்பா, நம்பர் போயிடலாம். அதாவது போன வாரம் ரிசல்ட்டு 478 நண்பா. சரிங்களா? இந்த 478க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 475 நண்பா. சரிங்களா? இந்த 475க்கு வச்சதுக்கு சி போர்டுக்கோ இல்லை ஆல் போர்டுக்கோ ஒரு 5 வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 488 நண்பா. சரிங்களா? இந்த 488க்கு 478ன்னு வச்சுருப்பான். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? என் கணக்கு 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா? என் கெஸிங் இதுதான் ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே ஏபிபிசிஏசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 19, ஒரு 78, ஒரு 65, ஒரு 67, ஒரு 48 நண்பா. சரிங்களா? அதே மாதிரி 3 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 நம்பர் நண்பா. சரிங்களா? ஒரு 916, ஒரு 619, 295, 592, 160, ஒரு 061, 548, ஒரு 845 நண்பா. சரிங்களா? ஒரு 4Dக்கு 2 நம்பர் மட்டும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 47, 68 அதே மாதிரி 47, 48 நண்பா. சரிங்களா? இதில் எந்த நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.